வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், அவருதான் உங்க ராசிக்கு அதிபதி. கல்விக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்ற புதன் பகவான் இந்த மாசம் 2 பெயர்ச்சி அடைகிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாச காலமாவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தொழில் முடக்கமா தான் இருந்திருக்கும். ஏன்னா புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல போய் புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பா பார்க்கும்போது இன்னைக்கு 100% இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு 2 மாசமாவே தொழில் முடக்கம், வரவேண்டிய பைசா வரல, கொஞ்சம் உடல் உபாதிகள், மேக்சிமம் சொல்லணும்னா கொஞ்சம் மனக்கவலை, மன வருத்தம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மே மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்க வேண்டிய இருந்துட்டு இருக்கிற புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப புதன் பகவான் 11ஆம் இடம், உங்க ராசிக்கு அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றதே நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆனா அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு மேச ராசியில மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இந்த புதன் பகவான் 7ஆம் தேதி சேரும் போது அந்த புதன் ஆதித்ய யோகம் என்ற யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த யோகம் அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தா கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பெரிய ஒரு வளர்ச்சி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு, மே மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. அப்ப ரிஷபத்துக்கு வரும் பொழுது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி அந்த புதன் பகவான் 7ஆம் தேதியிலிருந்து அடுத்தது 23ஆம் தேதி வரைக்கும் அவர் மேச ராசியில தான் இருப்பார். அடுத்தது 23ஆம் தேதி என்ன பண்றாரு, அவர் மேச ராசியிலிருந்து மீண்டும் எங்க வராரு, அதாவது ரிஷப ராசிக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்து, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்துட்டு 23ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப உங்களுக்கு 23ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா 7ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். டெம்பரவரி வேலை செய்யறவங்களுக்கு பரமண்டாகலாம், நீங்க வேலையில எதிர்பார்த்த பலன் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு வேலை வெட்டி ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா 7ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதிக்குள்ளார அந்த வேலையை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அப்ப உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்துடுறாரு உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அது ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, சூரிய பகவான் மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமா கண்டிப்பா பாத்துக்குவார். அப்ப இந்த 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம தொழில கொஞ்சம் முடக்கத்தை கொடுப்பாரு. ஏன்னா மாத கிரகம் சூரியனோட அடிப்படையில தான் பாக்குறோம். அப்ப 15 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். 15 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தடங்கள் ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் தேதிக்கு புதன் மாறக்கூடிய தருணம் 7ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா உங்க கையில 4 காசு நிற்கும். அப்ப நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா வெற்றியாகும். அந்த டைம்ல ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வாங்கலாம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வருஷமா குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல ரிஷப ராசியில கட்டன்றது ஜென்ம குருவா உட்கார்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குருவா இருக்கிறதுனால 100% பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்க ராசிக்கு தான் அடுத்தது குரு வராரு, உங்களுக்கு ஜென்ம குருவா வராரு. அற்புதமான ஒரு நேரம். எனக்கு கிட்டத்தட்ட 2024ஆவது வருஷம் 5ஆவது மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில உட்கார்ந்தாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. அப்ப இந்த ஒரு வருஷமா பாருங்க நிறைய முடக்கடி. அதாவது சீட்டு போட்டிருந்தேன், நான் சீட்டு எடுக்க முடியாது,
லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் கிடைக்காது, தள்ளி போயிருக்கும். சம்பள உயர்வு ப்ரமோஷன் வந்த மாதிரி இருந்ததுன்னா அது தாமதமாயிருக்கும். வீட்டுலன்றது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லா காசு வச்சிருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி பார்த்தோன்னா இந்த குரு பகவான் அடுத்தது உங்க வீட்டுக்கு வந்து ஜென்ம குருவா உங்களுக்கு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு வந்து எப்படி தெரியுங்களா, குரு பகவான் உட்கார்ந்த இடத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, பார்க்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்ப மிதுன ராசிக்கு உட்காரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடமா துலா ராசிக்கு நல்லா இருக்கும், 7ஆம் இடமா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும், 9ஆம் இடமா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு நல்லா இருக்கும். அப்ப 100% பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு டாப்பில் இருக்குதுங்க. அடுத்தது இது எப்ப, மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேலதான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவான் மாறுறது 7ஆம் தேதி, அடுத்தது குரு மாறுறது 14ஆம் தேதி. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆயிடும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அடுத்தது 18ஆம் தேதி இந்த ராக்கேது பயிற்சி வேற ஆகிறார். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சனி பகவான் முதல்ல பாத்தீங்கன்னா மார்ச் 29 வந்து பயிற்சியானார். அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு இப்ப சனி வந்துட்டாரு. 10ஆம் இடத்துக்கு வந்து ஜீவன சனியே வந்ததுனால கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். கூட்டு வியாபாரம் பண்றீங்க, கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தன்வாய் தலைக்க சுமைன்ற மாதிரி கண்டிப்பா கொஞ்சம் சங்கடங்கள் வரும், பண விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை சங்கடங்கள் வரும். அதனால உங்களுக்கு சனி பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஜீவன சனியா வர்றதுனால தொழில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி 12ல இருந்து 1ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பா அற்புதமான ஒரு நேரம் இது. ஏன்னா ஜென்ம குருவை வராரு இல்லையா, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். விரைய குருவுக்கு ஜென்ம குரு எவ்வளவோ பரவாயில்லை. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய ராகுவோ வராரு. அப்ப கிட்டத்தட்ட 60% வளர்ச்சிய இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ராகு பகவான் ஸ்டார்ட் பண்ணிடுவார். சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2026 டிசம்பர் மாசம் அன்னைக்கு வந்து 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய ராகுவோ வராரு. அது ஒரு அற்புதமான நேரம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு சுகஸ்தான ராகுவா கேதுவா இருந்து தைரிய கேதுவா வரதுனால கண்டிப்பா ஒரு 60% கேது பகவானும் உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசம் கிரக பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா புதன் பயிற்சி 2 தடவை 7ஆம் தேதி 23ஆம் தேதி, குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதி, ராகு கேது பயிற்சி பார்த்தா மே மாசம் 18ஆம் தேதி, புதன் பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா கட்டான்றது வந்து அதாவது இந்த மாசம் 15ஆம் தேதி. இது இல்லாம சுக்கிர பயிற்சி பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 31ஆம் தேதி. இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. ஏன்னா இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவானை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 100% வந்து பார்க்கும்போது பெருசா உங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கல. அந்த சுக்கிர பகவான் வந்து அடுத்தது இந்த மாசம் கடைசியா வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாசத்துல இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புத்திர பாக்கியம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த புத்திர பாக்கியத்துக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானே பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு உட்கார்ந்ததுனாலதான் ஒரு 2 மாசம் அளவுல ஒரு 2-2.5 மாசமாவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு தாமதமா இருக்குது. சரிங்களா? அது 31ஆம் தேதி மாறும்போது ஓரளவுக்கு புத்திர பாக்கிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஒண்ணு. அதே மாதிரி மாங்கல் யோகத்துக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாங்கலி நிறைய பேருக்கு தாமதம் தடை. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேல திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுலயும் முதல் தாரமா இருந்ததை விட 2ஆம் தாரமா கல்யாணம் நினைக்கிறேன் பாத்தீங்களா. முதல் தாரம் இல்லாம இறந்துட்டு டைவர்ஸ் ஆயிட்டு இன்னைக்கு வந்து வாழ்க்கை இல்லாம மறுமணம் பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குரு பகவான் அடுத்தது ஜென்ம குருவோ வந்து உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவர்தான் உங்களுக்கு வந்து மாங்கல்யத்துக்கு அதிபதி. மொத்தத்துல எப்படியோங்க, அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசம் கண்டிப்பா அற்புதமா இருக்க போகுது, அருமையா இருக்க போகுது. இதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா கீழே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மேற்கொண்டு உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.